பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து நீங்க பாராட்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சசி தரூருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்குது. அவர் தூய்மை இந்தியா திட்டத்தில் பங்கேற்கணும்னு சொல்லி மோடி அழைப்பு விடுத்தாரு. இவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஏற்கனவே இன்னும் பல சந்தர்ப்பங்களில் நரேந்திர மோடி சிறப்பாக செயல்படுகிறார்னு சொன்னார். அதனால இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு எச்சரிக்கை விடுற மனநிலைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கணேஷ்? இது ஒரு சாதாரண அரசியல் நோக்கு தான் இது. அது ஆல்ரெடி இப்போ சசி தரூருடைய அவரே கூட விளக்கம் கொடுத்துருக்காரு இருந்ததில். ஏன்னா பல நாட்களாக பல ஆண்டுகளாக வந்து ஒரு ஒரு டெமோக்ரஸியில் வந்து ஒரு கிராஸ் பொலிட்டிக்கல் வியூ இருக்கிறது வந்து தப்பான விஷயம் கிடையாது. ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எப்போதுமே வந்து மாற்றுக் கட்சியினர் வந்து அல்லது மாற்றுக் கட்சியை சார்ந்த பிரதம மந்திரியோ இல்லை மற்ற மந்திரிகளோ நல்லது செய்யும்போது அல்லது அவருக்கு எது நல்லதுன்னு பட்டதோ அதை வந்து பாராட்டி பேசுறது அப்படிங்க அவருடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு தான் கொண்டு போகும். ஒரு ஆங்கிள் தானே, ஒரு கோணம். அது இன்னொரு கோணம். அந்த மாதிரி பாராட்டி பேசுறதும் அந்த மாதிரி இணைந்து செயல்படுறதும் அரசியல் ரீதியாக யாருக்கு பலனளிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு காங்கிரஸ் கட்சி யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை. தப்பு இருக்கு. அப்படி முடிவு பண்ணாங்கன்னா அவரை வெளியே அனுப்பிட வேண்டியதான். அது வந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா அது வந்து ஒரு ஆரோக்கிய அரசியலுக்கான ஒரு அடிகோலி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு முதல் முயற்சி அப்படின்ற அளவில் பார்க்கலாம். அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லை. பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற போது அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு அடிப்படையில் தான் நான் போகிறேன், அதுக்காக நான் இந்துத்துவம் ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம் அல்ல. செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், அரசாங்கத்திலேருந்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பாராட்டப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கில் போகிறார். அது ஒரு ஹெல்தி பாலிட்டிக்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கூட பார்க்கலாம். இதுக்கு வந்து அவரை மிரட்டி நீங்கள் ஒன்றே காங்கிரஸ் கட்சிக்காக தான் பேசணும்னு சொல்லுவது மறுபடியும் ஒரு குறுகிய நோக்கத்துக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே அரசியல் நடத்துகிற ஒரு சூழலுக்கு தான் மறுபடியும் நம்மளை எடுத்துகிட்டு போகும். இப்போ இந்த எச்சரிக்கைக்கு பிறகு சசி தரூர் வந்து ரொம்ப தீவிரமாக மோடிக்கு எதிராக, மோடியினுடைய கம்யூனல் அஜெண்டாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வச்சுட்டு கடுமையாக பேசிடுவாருன்னு எதிர்பார்க்க முடியுமா என்ன? சசி தரூர் அந்த மாதிரிலாம் செய்யற மாதிரி தெரியல. அந்த மாதிரி செய்ய மாட்டார். ஏன் அப்படி செய்யாமல் இருக்கிறாருங்கிறதுக்கு பல கோணங்கள்லாம் நம்ம முன்வைக்கலாம். ஆனால் அது இல்லை, பெருசாக தேசிய கட்சிகள் தான் அரசியல் நாகரிகத்துக்கு பெரிய உதாரணம்னு எல்லாம் பேசுவாங்க தேசிய கட்சிகளை சேர்ந்தவங்க. இது தேசிய அரசியல் நாகரிகத்துக்கு உதாரணமாக என்ன? ஒரு கவர்மெண்ட், அவர் பிஎம், காங்கிரஸுக்கும் சேர்த்த பிஎம் மோடி தான். அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் பிஎம். அப்போ அவர் ஒரு இதை முன்னெடுக்கிறாருங்கும் போது அதை எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமை எல்லா எம்பிக்களுக்கும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதை வந்து நீ பாராட்டி பேசாதேன்னா அப்போ பேசுவதற்கே தடையண்டா அதோட இணைந்து செயல்படுவதை இவங்க தடுக்கிறாங்களா? அந்த மாதிரி கேள்வி தான் வருது. ஒரு எம்பி வந்து இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இணைந்து செயல்படணும், கட்சி மாறுபாடு இல்லாம. ஆனா நீ பாராட்டி பேசாதுன்னு பேசுவதற்கே தடையன்னா அப்புறம் எப்படி இணைந்து செயல்படுவாங்க? அப்ப மக்கள் பணியை தடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது இந்த மாதிரி உணர்வுகள் வர்றதை தடுக்கவே முடியல. தொகுதியின் நன்மைக்காக முதலமைச்சரை போய் பார்க்கறதுக்கு ஒரு பொருள், ஆளுங்கட்சியினுடைய மேடையில் போய் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேசினார்னா அதற்கு ஒரு பொருள் அப்படின்னு கடந்த காலத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்து பழகிட்டதுனால சசி தரூர் மோடியை பார்த்து பாராட்டி பேசுறது வந்து என்னென்னவோ அரசியல் ரீதியாக காங்கிரஸ்க்கு இது பெரிய ஒரு சிக்கல் தான். ஒரு என்ன சொல்ற, இந்த மாதிரி கேள்விகள் வரும், இதையும் ஃபேஸ் பண்ணணும். ஆனா அரசியல் கட்சி அப்படி நினைக்குதுன்னு அதே லைன்ல பேச வேண்டிய அவசியம் பொதுமக்களுக்கு என்ன? என்னுடைய கேள்வி இதுதான். ஒரு எம்பி இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு எம்பியை மக்கள் பணியிலிருந்து தடுத்து நிறுத்துகிறது காங்கிரஸ் கட்சின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வச்சேன்னா அது வேலிடான குற்றச்சாட்டு தான். அவங்க அரசியலுக்காக ஆயிரம் பண்ணலாம், அதையே நான் பார்க்கல. அது வந்து இப்போ அவங்க வந்து தவறு அப்படின்னு அவங்க கட்சி வந்து தப்புன்னு முடிவு பண்ணா அவர் மேல கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு போடுது. அதுக்கு நான் எச்சரிக்கை எல்லாம் பப்ளிக்கா விட்டுக்கிட்டு வி.எஸ். அச்சுதானந்தன் வந்து உம்மன் சாண்டியை பாராட்டி 2-3 தடவை பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பாராட்டுகளை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா? காங்கிரஸ் அரசு கண்டிப்பா ஏற்றுக்குதான் போகுது. அப்போ வி.எஸ். அச்சுதானந்தன் மேல அவர் சார்ந்த கட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு அர்த்தமா? இல்ல, இது வந்து ஒரு அரசியல், மேடம் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் நாகரீகம் அப்படின்ற அளவில் பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டு அரசியல் நடக்கிறது ஒரு தவறான விஷயம்தான். இப்போ வந்து தொகுதி நலனுக்காக அப்படின்றது அந்த கட்சி தலைவர் வந்து அல்லது அந்த கட்சி தலைவர் வந்து அந்த 4 எம்எல்ஏக்கள் மேலே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு தெரியும் போது கட்சிகள் வந்து பதவி அரசியலுக்கான போட்டியில் தான் இருக்குதே தவிர அது ஒரு ஆரோக்கிய அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஒரு நாகரீக அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள வரமாட்டேங்குது. ஸோ இதை முன்னெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து தடுக்கப்படுறதை வந்து எதிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.